விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்காரிக்கா அப்படிங்கிற கடற்பாசி திரவ உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உரத்தை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம், இந்த உரத்தை எந்த நிறுவனம் விவசாய பெருமக்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடற்பாசி திரவமான சக்காரிக்கா அப்படிங்கிற உரத்தை இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம் தான் விவசாய பெருமக்களுக்கு வழங்குறாங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சாம்பல் சத்து இருக்குன்னா, சாம்பல் சத்து அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, எம்ஓபி அப்படிம்பாங்க. எம்ஓபினா மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் அப்படிம்பாங்க. இதில் 14% 18% மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், அதாவது சாம்பல் சத்து இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 14% 18% சாம்பல் சத்து இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் முறை எப்படின்னா, இலைவழியே நம்ம கொடுக்கலாம். இந்த சக்காரிக்கா அப்படிங்கிற கடல் பாசி திரவத்தை எந்த பயிருக்கு மிகவும் கொடுப்பது நல்லதுன்னா, வாழைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேற்படி அனைத்து தாவர பயிர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். மேற்படி இந்த சக்காரிக்கா அப்படிங்கிறது விவசாய பெருமக்கள் அதிக அளவில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பூ பூக்கும் தருவாயில் உள்ள அனைத்து தாவரங்களுக்கும் விவசாய பெருமக்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. மேலும் அந்த பூக்கள், அதாவது பூச்செடி வகைகளுக்கு அதிக அளவில் இந்த சக்காரிக்கா பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த சக்காரிக்கா இப்போது இலைவெளி தெளிக்கிறதுனால எவ்வளோ கொடுக்குன்னா, 1 லிட்டர் நீருக்கு, அதாவது இப்போ நீங்கள் 10 லிட்டர் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ எடுக்குன்னா 40 மில்லி நீங்கள் அந்த 10 லிட்டர் டேங்க் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த சக்காரிக்கா பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குன்னா, வேர் மற்றும் தண்டின் வளர்ச்சி அதிகரிக்கும். இரண்டாவதாக பூக்கள் மற்றும் காய்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மூன்றாவதாக இயற்கை விவசாயத்திற்கு இந்த சக்காரிக்கா அப்படிங்கிற கடற்பாசி திரவம் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து நான்காவதாக சொட்டு நீர் பாசனத்திற்கும் இது இந்த சக்காரிக்கா ஏற்றது அப்படிங்கிறாங்க. இந்த சக்காரிக்காவில் என்னென்னலாம் இருக்குன்னா, பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த சக்காரிக்கா அப்படிங்கிற கடற்பாசி திரவத்தில் இருக்கும் அப்படின்னு இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம் சொல்கிறாங்க. மேலும் விவசாய பெருமக்களுக்கு அண்டு களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி தொடர்பான அனைத்து தகவலுக்கும் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அதற்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.